இன்னைக்கு நாம ஹிந்தில தும்ஹாரா அண்ட் தும்ஹாரி பற்றி பார்க்க போறோம். தும்ஹாரா அண்ட் தும்ஹாரினா தமிழ்ல உன்னுடைய, யோர், இங்கிலீஷ்ல யோர். இப்போ இந்த ஸ்லைட்ல தும்ஹாரா எங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல பேர் சொற்கள் இருக்கு இல்லையா, நவுன், அது வந்து மேஸ்குலினா இருந்தா, ஆணா இருந்தா, பாயா இருந்தா நம்ம உன்னுடைய இருக்கு இல்லையா, அதுக்கு தும்ஹாரான்னு யூஸ் பண்ணுவோம் ஹிந்தில. ஓகே, தும்ஹாரா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தும்ஹாரா ஸ்கூல். ஸோ யோர் ஸ்கூல் இருக்கு இல்லையா, உன்னுடைய பள்ளி, அதுக்கு நான் இங்கே தும்ஹாரா ஸ்கூல்னு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பள்ளி இருக்கு இல்லையா, ஸ்கூல், ஹிந்தியில் ஆண், மேஸ்குலின் ஜெண்டர். ஸோ அதனால தும்ஹாரா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது யோர் ரூம், உன்னுடைய அறை. ஸோ இதுக்கு தும்ஹாரான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். தும்ஹாரா கம்ரா. ஓகே, உன் அறை. ஸோ கம்ரா ரூம் இருக்கு இல்லையா, இது வந்து மேஸ்குலின் ஜெண்டர் ஆண், அதனால இங்கே தும்ஹாரான்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை தும்ஹாரா எங்கே யூஸ் பண்ணணும்னு? ஓகே, அடுத்தது தும்ஹாரி. ஸோ தும்ஹாரி இஸ் யூஸ்ட் வித் ஃபெமினின் நவுன்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் நவுன் வந்து ஃபீமேலாக இருக்கும்போது, பெண்ணாக இருக்கும்போது, கேர்ளாக இருக்கும்போது நம்ம தும்ஹாரின்னு யூஸ் பண்ணுவோம். உன்னுடையக்கு நம்ம தும்ஹாரின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க, யோர் புக், உன்னுடைய புத்தகம், உன் புத்தகம். ஸோ இந்த புத்தகம் இருக்கு இல்லையா, புக், இது ஹிந்தியில் பெண், ஓகே, ஃபீமேல், அதனால இங்கே தும்ஹாரின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, புக்கு கிதாப்னு சொல்லுவாங்க, தும்ஹாரி கிதாப். அடுத்தது யோர் சிஸ்டர், உன் சகோதரி. ஸோ சிஸ்டர், சகோதரி, பெண் இல்லையா, ஃபீமேல். ஸோ அதனால தும்ஹாரி பெஹன், சிஸ்டர் ஹிந்தியில் பெஹன். ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். முதலாவது, உன் பெயர் என்ன? வாட் இஸ் யோர் நேம்? ஹிந்தியில் तुम्हारा नाम क्या है? उन, तुम्हारा, पेर, नाम, என்ன, क्या है. ஸோ நாம், பேருக்கு நம்ம மேஸ்குலின் ஜெண்டராக சொல்லுவோம், அது. ஸோ தும்ஹாரான்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ உன் பேர் என்ன, तुम्हारा नाम क्या है. அடுத்தது, இஸ் திஸ் யோர் ஸ்கூல்? இது உன் பள்ளியா? ஹிந்தியில் क्या यह तुम्हारा स्कूल है? இது ஒரு கேள்வி இல்லையா, ஸோ கியால ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம அப்படி சொல்கிறோம்ல, என்ன இது உன் பள்ளியா, அந்த என்ன இது உன் பள்ளியா, அந்த என்னக்கு நம்ம கியா போடுறோம் ஹிந்தியில். ஓகே, கியாவோட இன்னொரு மீனிங் வாட். ஓகே, பட் இங்கே வாட் மீனிங் கிடையாது, இங்கே வந்து கொஷின் சென்டென்ஸ் இது. ஸோ கியால ஸ்டார்ட் ஆகுது. இது உன் பள்ளியா? क्या यह तुम्हारा स्कूल है? இது यह, உன், तुम्हारा, பள்ளியா, ஸ்கூல் है. ஸோ இங்கே பள்ளி வந்து மேஸ்குலின் ஜெண்டர் ஆண், அதனால தும்ஹாரான் யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஓகே, இது உன் அறையா? இஸ் திஸ் योर रूम? ஹிந்தியில் क्या यह तुम्हारा कमरा है? இது यह, உன், तुम्हारा, அறையா, கம்ரா ஹே. அறைய கம்ரான்னு சொல்லுவோம். இந்த கம்ரா வந்து ஹிந்தியில் மேஸ்குலின் ஜெண்டர், ஓகே, ஆண். ஸோ அதனால இங்கே தும்ஹாரான்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ क्या यह तुम्हारा कमरा है? அடுத்தது, இது உன் புத்தகமா? இஸ் திஸ் योर बुक? क्या यह तुम्हारी किताब है? இங்கே இது यह, உன், तुम्हारी, புத்தகமா, கிதாப் है. ஸோ இங்கே தும்ஹாரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இந்த கிதாப், புக் வந்து ஃபீமேல் ஜெண்டர், பெண். ஓகே, ஸோ அதனால क्या यह तुम्हारी किताब है, தும்ஹாரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது,
இவள் உன் சகோதரியா? Is this your sister? हिंदीல क्या यह तुम्हारी बहन है? இங்க சகோதரி பெண் இல்லையா, அதனால இங்க உனக்கு உன்னுடையக்கு துமாரின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் சகோதரிய ஹிந்தில பெஹன்னு சொல்வோம். இவள் यह उन तुम्हारी सगोदरिया बहन है. क्या यह तुम्हारी बहन है? ओके. அடுத்தது, இது உன் காரா? இஸ் திஸ் யோர் கார்? ஹிந்தில எல்லா வண்டிகள் இருக்கு இல்லையா, வாகனங்கள், அது நம்ம ஃபீமேல் சொல்லுவோம். ஓகே, ஃபெமினின் ஜெண்டர், பெண். ஸோ அதனால இங்க தும்ஹாரின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உன் காரா? क्या यह तुम्हारी कार है? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் யோர் ஸ்கூல், உன்னுடைய பள்ளி. ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஸ்கூல். பள்ளி என்ன ஜெண்டர்? ஹிந்தியில் ஆண், மேஸ்குலின். ஓகே. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? உன்னுடையக்கு என்ன யூஸ் பண்ணோம்? உன் ஸ்கூல். உனக்கு என்ன யூஸ் பண்ணோம்? तुम्हारा. तुम्हारा स्कूल. तुम्हारा स्कूल. उन पल्ली. ओके. அடுத்தது பார்க்கலாம். your book, உன் புத்தகம். ஸோ புத்தகம் ஹிந்தில என்ன ஜெண்டர்? ஃபீமேல். ஓகே, பெண். ஸோ அதனால இங்க உன்னுடைய, உனக்கு என்ன யூஸ் பண்ணணும்? துமாரி. ஓகே. அப்புறம் புக்கை கிதாப்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் துமாரி கிதாப். ஓகே, துமாரி கிதாப், உன் புத்தகம். அடுத்தது your room, room, உன் அறை. அறை ஹிந்தில மேஸ்குலின் ஜெண்டர், ஆண். அதனால இங்க your, உன்னுடைய, என்ன யூஸ் பண்ணோம்? துமாரா. ரூம் என்ன சொல்வோம்? கமரா. துமாரா கமரா. துமாரா கமரா, உன் அறை. அடுத்தது பார்க்கலாம். your sister, உன் சகோதரி. ஸோ சிஸ்டர் சகோதரி பெண் இல்லையா? ஸோ இங்க உன்னுடையக்கு என்ன யூஸ் பண்ணோம்? துமாரி. ஓகே. சிஸ்டரை சகோதரிய ஹிந்தில பெஹன். ஸோ துமாரி பெஹன். துமாரி பெஹன், உன் சகோதரி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நியூ வேர்ட்ஸ் லேர்ன் டுடே. நம்ம என்னென்ன வேர்ட்ஸ், என்ன புது வேர்ட்ஸ் கத்துக்கணும் இன்னைக்கு? நாம். நாம்னா பேர், நேம். அடுத்தது கமரா. கமரானா அறை, ரூம். கிதாப். கிதாப்னா புத்தகம், புக். பெஹன். பெஹன்னா சகோதரி, சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் தும்ஹாரா மற்றும் தும்ஹாரி பயன்படுத்துவது எப்படி என்று கற்றுக்கொண்டோம். அடுத்த வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள ஹிந்தி லெசனுடன் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.